தமிழ்நாட்டில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் கண்ணன். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பொங்கல் பரிசு பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் இந்த ஆண்டு 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏற்கனவே 1 கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்குவதற்கு ஏற்கனவே 298 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் இந்நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் உள்ள 2,22,91,210 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கப்படும் குடும்பத்தினருக்கு இது வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பொங்கல் பண்டிகை திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேஷ்டி சேலைகள் அனைத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த 3000 கோடி ரூபாய் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு மொத்தம் 6,396 கோடி ரூபாய் செலவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை ஒதுக்கீடு செய்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி பொங்கல் திருநாளுக்கு முன்பாக, அதாவது அந்த 14ஆம் தேதிக்கு முன்பாக ரொக்கப்பரிசு, பொங்கல் பரிசு தொகுப்பு, வேஷ்டி சேலைகள் அனைத்தையும் நியாய விலை கடைகள் வழியாக வழங்கிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ள பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள், அதாவது 2,22,91,710 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு மற்றும் 3000 ரூபாய் ரொக்கம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட உள்ளது. இந்த பரிசு தொகுப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 8ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள அந்த பட்ரோட்டில் உள்ள ஒரு நியாய விலை கடையில் தொடங்கி வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசை வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையானது எடுத்து வருகிறது. அதன்படி இந்த பொங்கல் பரிசானது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 14ஆம் தேதிக்கு முன்பாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.